On behalf of Department of Visual Communication, SRM IST Ikadathangal, it's a great pleasure for me to welcome the team of Quotation Gang. QGரோட ட்ரெய்லர் பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஆக்ஷனாகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா பொழுது விடியறதுக்குள்ளே போட்டு வீட்டுக்கு போயிடுவேன். பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு ஐடிலடி ஃபைட்டு, அதுவும் லேடிஸ் வெர்ஷனில் எப்படி இருந்தால் எப்படி இருந்தோ அப்படி தான் இருந்தது. 70 76 75 நாங்கள் படுக்கிறதுக்கு அடிக்கிறது இல்லை. உனக்கு அந்த டைமண்ட் ரிங் பற்றி தெரியுமா? அது பார்க்க முழுக்க அந்த ஒன்றா இருக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்குள்ளேயும் நடக்கும்ல. நம்ம மற்ற கேங் மாதிரி இல்லை, நமக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை மாற்ற வந்துக்கிறோம். ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்க்க கூடாதா? சிறுக்கு புச்சிகத்துல தெரிஞ்சோம் அதை அடிச்சு கொள்றதுக்குதே. கோவத்தில் நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சிடுவோம். அந்த ருத்ரன் கேங்க அடிச்சே ஆகணும். QGரோட ட்ரெய்லர் பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஆக்ஷனாகவே இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், அந்த ஃபெமினிசம் வந்து ஃபுல்லாக வந்து குத்துறது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக. எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கொட்டியிருக்காங்க. இந்த படம் எப்படின்னா ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு எப்படி ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் ஃபீல் கொடுத்தாரு. ஆனால் நம்ம எடுத்ததே டேரக்டர் பாலாவோட அசிஸ்டன்ட் டேரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஆக்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் சன்னி லியோன் வேறு நடிச்சிருந்தாங்க. அதுக்காகவே போய் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு ஐடிலடி ஃபைட்டு, அதுவும் லேடிஸ் வெர்ஷனில் எப்படி இருந்தால் எப்படி இருந்தோ அப்படி தான் இருந்தது. ஸோ கொட்டேஷன் கேங்கோட ட்ரெய்லர் பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு ஸ்னீக் பீக்கும் எக்ஸ்க்ளூசிவாக காமிச்சாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய ஸ்டீரியோ டைப் உடச்சி நமக்கு வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டார் காஸ்ட்னு பார்த்தா ஜாக்கி ஷ்ராஃப் சாராக இருக்கட்டும், பிரியாமணி மேமாக இருக்கட்டும், சன்னி லியோன் மேமாக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த ஒரு படத்தை வந்து இன்னும் பிரமிச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் வந்து அப்படியே டாப் நாச்சில் இருக்குது. படத்தை இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் காலேஜில் வந்து இதை வந்து காமிச்ச டேரக்டருக்கும் சரி அவங்க டீமுக்கும் சரி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ. ஸோ QG மூவியோடைய ட்ரெய்லர் பார்த்துருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆக்ஷன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விமனை வச்சு ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அதே போல் ஸ்க்ரீன் ப்ளே பக்கா தாறுமாறு சொல்லவே முடியாது. ஸோ அதே போல் சாரா அர்ஜுன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி மூவிஸில். ஸோ இதில் டோட்டலாக வேறு ஒரு ஷேடில் நீங்கள் பார்க்கலாம் அவங்கள. ஸோ யா, We are really excited and happy to have all of you here for a great interactive session. We welcome you all. We have Mr. Vivek Kumar Kannan, who started his career as an executive producer on Captain TV and later became a senior producer on Sun TV. He learned the nuances of the film industry from his mentor, Mr. Bala, and overcame numerous challenges to create a significant film today. The movie, featuring a multi-cast starrer of Jackie Shroff, Sunny Leon, Priyamani and Sara Arjun, is a female-dominant hyperlink story. He is our writer, director and producer. We welcome you, sir. Ms. Gayatri Suresh is the producer of the film of Filminati Entertainment Private Limited, has previously distributed Tamil, English and Hindi films in Mumbai. This is her first Tamil movie as a producer. She also worked as an assistant director for the Kashmir portion of the film. She has worked in Star Sports, Jio and other channels as well. She is also a sports person. We have Mr. Pradeep, who began his career at the Indian School of Drama in 2010, acted in movies like Kutram Kadital, Master, Kaidi and Vikram 2.
In Quotation Gang, he plays the character of Ganesan, Kannagi's lover, called as Nattu Tupaki Ganesan. He has performed 5 Terukuthu and is teaching freelance acting classes. For the past 15 years, he is in the acting field. We'll be having Ms. Akshaya, who's a Tara Tapatai fame, has also done Kannagi role in this movie. She is well known for her acting and in dance. We are really very happy to have all of you here and thank you so much for joining us. Now I'd like to welcome our head of the department, Mr. Pathasari sir, to felicitate director Mr. Vivek. Now, Mr. Narayanan sir will honor the producer, Mrs. Gayatri. Mr. Praveen sir will honor Mr. Pradeep. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஐ திங்க் எல்லாம் என்னோட காலேஜில் இருந்த மாதிரி இருக்குது. நாங்கள் யார் வந்தாலும் வந்து நாங்கள் பேசிட்டு தான் இருப்போன்ற மாதிரி. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு கம் ஹியர். ஐம் ஆல்சோ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை மாதிரி தான் நானும் விஸ்காம்லாம் படிச்சுட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி எனக்கு படம்லாம் போட்டு காட்டுவாங்க அந்த டைமில். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் see all the விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் now. நல்லா கொட்டாய் விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன். அவனை வேணா வெறுப்பாக கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி டு see lot of young faces. Thanks for watching the sneak peek of the film. I'll give it to Akshaya. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் என் வாய்ஸை இவ்வளோ சத்தமாக கேட்குறது எனக்கே பயமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுமையாக எங்களோட எல்லா வீடியோஸையும் பொறுமையாக பார்த்து அப்படின்னு நிறைய இந்த கேர்ள்ஸ் சைடில் நான் நிறைய சவுண்டு கேட்டேன். ஒரு தைக்கிற சீனு, மிதிக்கிற சீனு, குத்துற சீன்லலாம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய். பாய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் பொறுமையாக எங்களோட இதில் பார்த்ததுக்கு. நீங்கள் கவனிக்கலன்னா தான் பார்த்துங்களா பாய்ஸ்ன்னு சொல்லி பேசினேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே வந்து நானும் விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான். இதே மாதிரி தான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி படங்கள் போட்டு காமிச்சு இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்படியே திருப்பி நான் காலேஜ் போன மாதிரி இருந்தது எனக்கு. இன்றைக்கி திடீர்னு ஒரு டார்க் ரூமில் கூப்பிட்டு ஒரு ஸ்க்ரீனை போட்டு இந்த படம் அந்த படம்னு காமிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ப்ளீஸ் படத்தை பாருங்கள். படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டேரக்டரை கேளுங்க. ஹலோ, ஹாய் சார். சாரா அர்ஜுன் இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த மூவிஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சைல்டிஷ் அந்த இதுவில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் இவ்வளோ விஷயம் வரும்போது how does she come into your mind that அவங்கள தான் நான் வந்துட்டு இந்த மூவிக்கு சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு? ஸ்கிரிப்ட் எழுதின உடனே நமக்கு ஒரு கேரக்டர் மைண்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபங்கியாக ஒரு ஹிப்பி மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு. பட் அதை கான்ட்ரடிக்டாக யாருன்னா பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஏஜ் குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணோம். பாம்பேயில் நிறைய யங் கிட்ஸ்லாம் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். பட் சாரா அர்ஜுன் நீங்கள் சைல்டு ஆக்டர்ஸ்ன்னு போட்டாலே ஒரு லிஸ்ட் ஆஃப் கூகுளில் வந்துடும்ல நம்மளுக்கு ஆப்ஷன். அதில் ப்ரைமரியாக இருக்காங்க. பட் அவங்க இந்த கதையை அப்ரோச் பண்ணுன்ற அவசியமே கிடையாது அவங்க ப்ரொஃபைலுக்கு. அப்போ பொன்னியின் செல்வன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அப்போ நான் சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ ட்ரைட். அவங்க வீட்டில் ஒத்துக்கலை ஆப்வியஸ்லி. என்ன இது இப்படி இதெல்லாம் வந்து அப்படின்னு. பட் சாரா வாஸ் வெரி ஸ்ட்ராங். சாரா தான் இது நடக்கிறதுக்கான காரணமே. ஷி வாஸ் வெரி adamant to the core. She fought with her father, she fought with her mother, told she believed in the idea. See, film making and movie perspective மாறிடுச்சு. இப்போ யாரும் நீ முன்னாடி இப்படி பண்ண இப்படின்ற அந்த கல்ச்சுரல் தாட்டும் மாறிட்டு வருதுன்னு ஐ பிலீவ். ஐ திங்க் ஷீ ஆல்சோ பிலீவ்ஸ் அட் திஸ் யங் ஏஜ். அதனால் ஷீ வாஸ் ரெடி டு எக்ஸ்ப்ளோர். டோரா மாதிரி பண்ணலாம்,
என்ன வேணால் பண்ணலாம், ஐ பிலீவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப லிமிட்டட் இது. பட் ஷி ஹஸ் டன் அ கிரேசி ஜாப். இப்படி தான் சாரா உருவான கதை. சார் வந்து இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. பேசிக்லி அவருக்கு சார் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. கதை சொன்ன பிறகுலேருந்து he was வெரி எக்ஸைட்டட். சவுத்தில் வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது பண்ணுறோன்னு. அவர் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஈ மேட் மீ, அவரோட ஃபார்ம் ஹவுஸ்லேயே என்னை தங்க வச்சுட்டாரு, லிட்ரலாக கட்டி போடல. ஸோ அவர் கூடவே இருந்து வி ஹேட் டு டூ லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங். அவருக்கு நிறைய நம்ம கல்ச்சர் மேட்டர்லாம் தெரியாது. ஹி இஸ் லிவிங் இன் பாம்பே. ஸோ இங்கே இந்த கொஞ்சம் லோக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து அவங்க கல்ச்சரில் வேறு மாதிரி பண்ணாங்க. அவங்க பேசுகிற டோனாக இருக்கட்டும், பேஸாக இருக்கும் ஹிந்தியில், நம்மளில் கொஞ்சம் கட் பண்ணோம். ஸோ அவர் கூட நிறைய டிஸ்கஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப ஆஃப்டர் லாங் டிஸ்கஷன் ஆன் த ரைட்டிங் பார்ட், அதுக்கப்புறம் லாங் டிஸ்கஷன் ஆன் த டயலாக், கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன், இட் டுக் சம் டைம். அதுக்கப்புறம் அவரோட லுக் வந்து அவரே 700-800 படம் பண்ணிட்டார். ஸோ டு கிரியேட் இஸ் லுக் வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். ஸோ இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸாக. நம்மளுக்கு சில பேரை பார்த்தா அவங்கக்கிட்டேருந்து ஒரு லேர்னிங் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சார் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள், ஹம்பிள். அறிவு இல்லைன்னா திட்டிடுவார், இதான் மேட்டர். அறிவு இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஸ் எனி டைரக்டர் இன் ஒன் ஃபார்ம். லைக் புது டைரக்டர், பெரிய டைரக்டர் இல்லை, டைரக்டர்னா டைரக்டர் அப்படின்றது ஒரு டிசிப்ளின் வந்து அவர்கிட்ட பார்க்குறோம். ஸோ தட் இஸ் தி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜாக்கி தாதா. யா சார், இந்த மூவியில் என்னென்னா வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஆனால் அந்த வயலன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்ல. இதுக்கு எப்படி நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணீங்க சார்? இந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் அது பார்க்க புதுசாகவும் இருந்துச்சு, யோசிக்க முடியாத லெவலுக்கு இருந்துச்சு சார். அது எப்படி தான் சார்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எப்படி எக்ஸாம்பிள் சார்? இப்போ வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க இல்லை, இவங்களை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, இவன் ஒரு மாதிரி, அவங்க வேற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் எப்படி அப்படின்றதா அது அந்த மாதிரி அந்த மூடில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இட் வில் ஷோ த டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல வரேன். த மோர் ஜென்யூன் யூ ஆர் டு த மூட், அது ஃபைட்டாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஷார்ட்டாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், அதில் யோர் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். உன்னோட தன்மை அதில் இருந்தால் அது அந்த மாதிரி தான் அதை டெவலப் ஆச்சு. அது இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை, அது ஐம் ஹாப்பி, ரியலி ஹாப்பி தட் யூ லைக் இட். தேங்க்யூ. Starting a film, so you take financial measures. So how do you take those financial measures in order to avoid financial crisis? That's a good one. See, ஃபினான்ஸ் வந்து எப்போவுமே இதுவும் நான் திருப்பி ஃபுட்டுக்கே போயிடுறேன், ரொம்ப பசி இருக்கனால. ஸோ ஒரு இன்க்ரீடியன்ட் குக் பண்ணணுன்னா யூ நீட் சர்டன் மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியல்ஸ் என்னென்னு ஒரு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு டைரக்டருக்கு. ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ன உடனே யூ கான்ட் ஜஸ்ட் பிரிங் இன் நியூ எலிமெண்ட்ஸ் ஆன் த செட் அண்ட் கிரியேட் கேஆஸ் டு த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ த மோர் கிளாரிட்டி, எ டைரக்டர் வந்து ஆலுசினேஷன்லேயே இருப்பான், நான் மாற்றி பேசுவான், பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பெருமையே கிடையாது. லாஜிஸ்டிக்ஸ் மேலே போகுது, நான் வந்து 15 நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணிட்டேன்றதெல்லாம் வந்து பெருமையே கிடையாது. I don't believe in that kind of filmmaking. Filmmaking is a process. It can exceed certain limit, but there is always a budget, there is always a pre-plan, there is always a healthy discussion on what content, what cooking material you need for the shoot. The more precise you are in your cooking material, olive oil வேணுமா இல்லை groundnut oil வேணுமா, அது எங்கேருந்து வாங்கணும், லோக்கல் ஆயிலா இல்லை ஃபாரினில் வாங்குகிற ஆயிலான்றதெல்லாம் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஷூட்டிங்கில் வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட சாதாரண எண்ணெய்க்கு பதில் ஆலிவ் ஆயில் கொண்டு வந்து வைப்பான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ த மோர் கிளாரிட்டி யூ ஆர் இன் த ப்ரெப் ஆஸ் எ டைரக்டர், ஐ திங்க் எவ்ரி திங் வில் பி சார்ட்டட். அதுதான் நான் அது முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் தமிழ் சினிமாவில் வந்து I think we need a lot of executive producers, creative directors
who have to sit with directors and explain them, okay, you need this building, you need this camera, is it required or not, in a healthy ப்ரொடக்டிவ் க்ரியேட்டிவ் டிஸ்கஷன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இருந்தால் தான் இந்த பட்ஜெட் சுச்சுவேஷன் வராது. வீல் ஹாவ் மல்டிபிள் ப்ரொடியூசர்ஸ் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதுதான் பட்ஜெட், இது நடக்கும். இல்லைன்னா அது கேஆட்டிக்காக போயிட்டு ஒரு சேட் ஸ்டோரி என்னென்னா, நிறைய பேர் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்தா டைரக்ஷன் பண்ண மாட்டேன், நான் கணக்கு பார்த்தா நான் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேன், எனக்கு மைண்டு ஃப்ளிப்பா, அப்படிலாம் கிடையாது. ப்ரஷ்ஷும் பண்ணுறோம், குளிக்கிறோம், எல்லாம் நம்ம தான், எல்லாமே மைண்டு தான். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு ப்ராசஸாகவும் ஒரு டைம் கொடுத்து அந்த ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு டைரக்டரை ஸ்பெண்ட் பண்ணும்போது யுவர் ப்ராஜெக்ட் வில் கம் அப் இன் த வே யூ வாண்ட், ஆர் எல்ஸ் இட் வில் பி இன் அதர் பர்சன்ஸ் கண்ட்ரோல். ஸோ இஃப் யூ வாண்ட் யுவர் ப்ராடக்ட் to be the way it has to be, you need to put all your effort in understanding the production value, the logistical value, even the distribution value if it is required for certain films. Maybe it is a short film, maybe it is a art film, maybe it is a commercial film, maybe it is an international film. எல்லா ஃபிலிம்க்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், ஒரு ஸ்டைல் இருக்காங்க. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த லாஜிஸ்டிக்ஸ் நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும். Hello, ma'am, I would like to know how was your experience and would you like to share some memories with us? I'm basically crazy and மூவி எக்ஸ்பீரியன்ஸும் பயங்கர க்ரேஸியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்தது பாலா ஸ்கூல் தாரத்தப்பட்டை தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். அங்கே வந்து எங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்த தெய்வம் தான் இவர். ரெண்டாவது படமாக இவரோட படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிகாஸ் தாரத்தப்பட்டைக்கும் கொட்டேஷன் கேங்க்கும் பல வருஷம் இருக்குது கேப்பு. அது நடுவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் சரி, ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஒன் பாயிண்ட். Being a plus size, I don't encourage this body shaming comedies. I don't like that. That is not comedy. And ஃப்ரெண்டு கேரக்டர்னு நிற்க வச்சு ஒருத்தங்களை டம்மி பண்ணி இன்னொருத்தங்களை ஹீரோயினாக ஆக்கி அந்த டைலாக்ஸ் எல்லாம் நான் என்கரேஜ் பண்ணுற ஆள் நான் கிடையாது. எனக்கு வந்த படங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி கரகாட்டம் காஸ்டியூம் போட்டதுக்காக ஐட்டம் சாங்ஸ் கேட்குற டைரக்டர்ஸும் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி கிளியர் வாட் யூ வாண்ட் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், எனக்கு என்ன வேணுன்றதில். இந்த படத்துக்கு போட்ட உழைப்பு வந்து எனக்கு பாலா சார் படத்தில் என்ன பண்ணனோ எனக்கு அதே மாதிரி தான் இது. ஸோ அந்த ஸ்கூலில் நான் எப்படி டிசிப்ளினாக இருந்தேனோ இங்கேயும் நான் டிசிப்ளினாக இருந்திருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் நிறைய சிரிக்கிறேன், கிண்டல் பண்ணுறேன், காமெடி பண்ணுறேன். பிகாஸ் இவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்குறாங்க, நாட் அ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது இது விமனை வந்து இப்படி நிற்க வச்சு ஒரு படம் பண்ணுறது வந்து என்னோடய லைஃப்பில் எனக்கு அது புதுசான ஒரு விஷயம். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸு உங்களை ஒரு மாதிரி கெத்தாக காமிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு லைஃப் டைம் கெத்து அது. ஸோ எனக்கு இந்த படம் எனக்கு கெத்து. ஸோ அதனால் இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் டூ வாட்ச். இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பேன், பாருங்கள் என்னை பார்த்தா தான் தெரியும். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் கேட்க யூ வில் ஜஸ்ட் கெட் ஒன் கிளாரிட்டி அபவுட் த மூவி, வாட் இட் இஸ், ஏன் இது ஏன் அதுன்னு கேட்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும். ஸோ அதனால் எதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒழுங்காக கேளுங்க. இப்போ ஒரு ஃபைட் சீனில் அந்த லேடி வந்து அத்தனை போலீஸ்காரையும் ஒருத்தராகவே நின்று தான் சமாளிக்கிறாங்க. அது எப்படி அதை வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார்? அக்செப்ட் பண்ணுறது வந்து அதுதான் நம்ம வேலை. ஓகே, ஆஸ் அ டைரக்டராக அதை அடிக்கிறாங்க. இப்போ நீரே சொல்கிறல்ல, ஒரு லேடி போயிட்டு 8 பேர் அடிக்கிறாங்க, இதை டிஸ்கஸ் பண்ணாவே சிரிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக சண்டு மசரே இப்படி பார்த்தாரு என்ன 8 பேர் ஓரா. பிரியாமணியும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. விவேக் நான் எல்லோரையும் அடிச்சுட்டே போய் அப்படின்ற மாதிரி. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப லாஃப்டராக தான் இருக்கும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். பட் வென் யூ பிலீவ் தான் நீங்கள் நம்பணும். இதை வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து இதை வந்து நம்மளுக்கு தே கேன் அக்செப்ட் க்ளோசர் டு த நம்ம வந்து அந்த படத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஆஸ் எ டைரக்டர் யூ ஹாவ் டு மேக் ஷுவர் தெர் இஸ் சர்டன் வே எல்லாமே நம்ம நினைக்கிறது தான். ஸோ அந்த ஒரு திமிரில் தான் அதை பண்ணலாம். அது பண்ணதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு பையன் கூட கேம் விளையாடிட்டு இருந்தேன், 3rd person ஷூட்டிங் கேம்.
சரி அந்த ஆங்கிலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் டு சேவ் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ இந்த படத்தை நாங்கள் பார்க்குறப்போ அதில் வயலன்ஸ் தான் ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுருக்க மாதிரி தோணுது. யூ காட் இன்ஸ்பயர்ட் பை பாலாஸ் ஃபிலிம்ஸ், அது இருக்குதான்னு கேட்குறேன். அந்த ஒரு சாரோட வயலன்ஸை எடுக்கலை, அந்த வயலன்ஸில் இருக்கிற எமோஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு அந்த வயலன்ஸ் அது மட்டும் ஆகிட்டு. இப்போ ஜென்ரலாகவே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டீரியோ டைப் ஒன்று இருக்குது அண்ட் அதை உமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக பண்ணும்போது இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டு டேக். ஸோ எனக்கு உங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஸ்டீரியோ டைப்பை மொத்தமாக உடச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எடுக்க எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் ஆடியன்ஸ் அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தி அல்டிமேட் கோல் ஒரு படம் பண்ணணும், அதில் ஃபீமேல் சென்ட்ரிக்காக பண்ணணும், அதை பிலீவபிளாக பண்ணணும்னு இருக்குது. அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆஸ் யூ வாஸ்ட் ரொம்ப ஃபீமேல் டாமினன்ஸாக இருக்குது, நம்மளுக்கு பிஸ்னஸாகவே இந்த படம் எப்படி கமர்ஷியலாக வரும், ஃபீமேல் கண்டென்ட் வந்து சவுத்தில் ரொம்ப ரேர், அதை அக்செப்ட் பண்ணுறதும் நம்ம ஆளுங்க இன்னும் ஒரு கொலையே அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஒரு பொண்ணு 10 பேரை கொலை பண்ணுறன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் அதுவும் ஒரு கதை தானே, அது ஒரு கதை தான். ஸோ அது அந்த ஆங்கிளில் த மோர் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களால் அதை நம்ப முடிஞ்சிச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும், நம்ப முடியலன்னா அந்த போர்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் வி ஆல் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் மொத்தம் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விதத்தில் வந்துட்டு அப்ரோச் லைக் அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்டோரி நம்பியிருக்கோம், இன்னொன்று வந்துட்டு அந்த க்ரூவை நம்பியிருக்கோம். ஸோ எதை நம்பி நீங்கள் வந்துட்டு இந்த மூவிக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க? டிரெக்டரை நம்பி தான். ஆக்சுவலி ஒரு ப்ரொடியூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஐ திங்க் இட்ஸ் த ட்ரஸ்ட் ஆன் த டிரெக்டர். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் சொல்கிற கதை கரெக்டாக இருக்கணும்னு நம்பணும், அவர் கொடுக்குற பட்ஜெட் கரெக்டாக இருக்கும்னு நம்பினா மட்டும்தான் யூல் பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அண்ட் யூ லேர்ன் த ஆர்ட். எனக்கு இது புதுசு, ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங். வந்த உடனே ப்ரீ ப்ரொடக்ஷன் அங்கே தான் நான் ஆரம்பித்தேன். ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் ஜேர்னி அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் டிரெக்டர் பேசிக்லி. நீங்கள் சன்னி லியோன் மேமை நினச்சி கதைக்கு அந்த கேரக்டரைசேஷன் எழுதுனீங்களா, இல்லை அந்த கேரக்டரைசேஷனுக்காக சன்னி மேமை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்களா? எழுதிட்டேன் ஒரு பத்மாவுன்னு ஒரு கேரக்டர் எழுதிட்டு, அதுக்கப்புறமா அங்கே ஒரு 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 நல்ல ஸ்ட்ராங் லேடி வேணும், அதுவும் ஜாக்கி ஷெராஃப் கூட நிற்கணும், கொஞ்சம் அவரை பேலன்ஸ் அங்கே வேறு யாரை போட்டாலும் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு ஆக்டர்ஸ் போட்டாலும் அது பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்கள போட்டோன்னே எனக்கு ரொம்ப பேலன்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் தான் அவங்கள யூஸ் பண்ணோம். உங்களுக்கு டேட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த அவங்க ஷெட்யூல் வந்து கிடச்சிதா சார்? யா வெரி ஃப்ளெக்சிபிள். அவங்க டேட்டு கொடுக்குறாங்க, நான் தான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து வச்சுட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும்ல, அதுக்கான ப்ரிப்ரேஷன் டைம் தான் ஹெவி. தேவர் வெரி ஃப்ளெக்சிபிள் எனி டைம். இன்றைக்கி இப்போ கூட அவங்க வந்து எப்போ ப்ரொமோஷன்ஸுக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தேர் வெரி ஆக்டிவ். ஆன்லைனில் வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்காக ஷீ இஸ் ட்ரைங் டு ப்ரமோட். அவங்களோட டீம் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ். சன்னி லியோன் பொறுத்த வரைக்கும் த என்டையர் டீம் ஒர்க்ஸ் ஃபார் த ஃபிலிம். அது ஒரு சில பேர் பண்ண மாட்டேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேனால சொல்கிறேன், அவங்களாம் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க, மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க. பட் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் படம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பார்ட்டு இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கணும், அவங்களோட வேல்யூக்கு மீறி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இன் தட் வே ஷீ இஸ் குட். ஒரு மூவியில் காஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு? ஐ திங்க் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். காஸ்டிங் வந்து இட் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் யுவர் ஃபிலிம், இட் இஸ் யுவர் ஃபேஸ். ஒரு ஆர்ட்டோட ஃபஸ்ட் இம்பேக்ட் வந்து ஆக்டராக இருப்பாங்க, மற்றதெல்லாம் சப்கான்ஷியஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூஸிங் யுவர் ஆக்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். காஸ்டிங் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு படத்தில் 80% காஸ்டிங் நல்லா இருந்துச்சுனாலே படம் நல்லா இருக்கும்னு சொல்லி. அது ஒரு சைக்காலஜி தான். பட் எல்லாமே இம்பார்ட்டண்ட். நீங்கள் காஸ்டிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது சினிமாவில், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு கூட நீங்கள் உட்காரணும். ஒரு காஸ்டிங், ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ, ஒருத்தருக்கு ஒரு 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 என்ன ஒரு டெசிஷன் ஒரு டைரக்டராக அங்கே நீங்கள் கன்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஃபைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஐ திங்க் நவ் எவ்ரி ஜென்ரேஷன் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். ஐ திங்க் காஸ்டிங்ன்றதை பிரிக்காமல் ஓவராலாக எல்லாமே கன்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
என்னோட கேள்வி என்னென்னா வந்து நான் இப்போது கேள்விப்பட்டேன் நீங்கள் பாலா சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கும் பாலா சாரோடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும், அவருடைய படங்கள் தாக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர்கிட்டருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களோட லேர்னிங்கிறது பாலா சார்கிட்டேருந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம். பட் நீங்கள் உள்ளேருந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவரோடங்கிறப்போ அந்த ப்ராசஸ் நாங்கள் வெளியேருந்து நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். சேதுவில் 100 நாள் ப்ரீவியூ பார்த்த படம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராசஸ் நாங்கள் வெளியேருந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்பெக்டேட்டர்ஸ் மாதிரி. பட் நீங்கள் உள்ளே இருந்திருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு அந்த எப்படி சார் லேர்னிங்காக இருந்துச்சு அந்த ப்ராசஸ்? பாலா சார் கூட வந்து அவர் ஒரு அது இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்ட அந்த 100 நாள் ப்ரிவ்யூ போட்டது, ஒரு டைரக்டரை எவ்வளோ அவமானப்படுவானோ வாழ்க்கையில் அந்த முதல் படம் அவனை கொண்டு போவோம், அவனை ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போவோம். அது வந்து அந்த அவமானம் வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எல்லா டைரக்டருக்கும் நடக்கும். சில பேர் காட்டிப்பாங்க, சில பேர் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ஒரு விமர்சனத்துக்கே ஒருத்தன் தாங்க மாட்டான். ஒரு படத்தை காட்டி அதை விமர்சனம் பண்ணி அது அது நல்லா இருக்கும், நல்லா இல்லை, அதை வாங்கவே முடியல அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் தான் அதை அனுபவிக்கிறான் சினிமாவில். அதில் மெயின் ஹர்ட் அவனுக்கு தான் அதிகமாக ஆகும். அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. ஸோ அந்த மாதிரி சாருக்கு வந்து நடந்தது வந்து எல்லா டைரக்டருக்கும் நடந்திருக்கு. அது ரொம்ப காமனான ஃபேக்டர் தான். எல்லா டைரக்டருக்கும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிக்காதவன் ரொம்ப லேட்டாக அனுபவிப்பான்னு வச்சுக்கோங்களேன். பாலா சார்கிட்ட லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோன்னா, சார் வந்து என்கிட்ட நீ இதை ஹேண்டில் பண்ண அதுன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஐ சரண்டர்ட். பாலா சார்கிட்ட வந்து நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை நீங்கள் பார்க்கும்போது யூ வில் லைக் இஸ் ஹவு ஹி டிசைட்ஸ் திங்ஸ். அவர் வந்து ராவாக காட்டுறாரு, இது எல்லாமே வந்து அது மூமெண்ட்டுக்கு மாறும். பட் அவர் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்ற டிசிப்ளின் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது, நீ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரை ஓட்டுறனா கூட அதுக்கு ஒரு விசுவாசமாக இருன்னுவார், உண்மையாக இருன்னுவார். ஒரு ரூமை க்ளீன் பண்ணால் கூட நீ அதுக்கு உண்மையாக இரு. இந்த தொழில் அப்படி தான். நம்ம தொழிலுக்கு மட்டும்தான் நாங்கள் உண்மையாக இருப்போம். ஏன்னா மற்றது அவர் அதை நினைப்பாரான்னு கூட தெரியல எனக்கு. நான் நிறைய டைரக்டர்ஸ் பார்த்துருக்கேன். எங்கள் சார் ரொம்ப எக்ஸப்ஷனல். ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பார், ரொம்ப நைவாக இருப்பார், ரொம்ப பியூராக இருப்பார். வெளியே இருக்கவங்க வந்து கோவமாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அது உலகத்தில் அதுக்காக அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். ஸோ நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்தது டிசிப்ளின். ஆஸ் அ குரு ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் இன் தட் வே. For more videos, like, share, comment and subscribe.